ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான புளிக்குழம்பு இல்லை புளிக்காய்ச்சல் எது வேணால் சொல்லிக்கலாம். வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானொலி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சதும் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை, 15 பூண்டு பல் சேர்த்து இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கோங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சா இது பருப்பெல்லாம் கரிஞ்சிடும். அதனால் பொறுமையாக வதக்கிக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் கலர் மாட்டும். இது கூடவே புளிக்குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. புளிக்குழம்புக்கு பெருங்காயப்பொடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டோன்னே பருப்பெல்லாம் கலர் மாறிச்சு. நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்ட புளி தண்ணி அது கூட சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் நல்லா வற்றிருக்கணும். விட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு நல்லாவே வற்றி வந்தாச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். சூடான சாதத்தில் இது போட்டு கலரி சர்வ் பண்ண வேண்டியதுதான். கேரண்டியாக சொல்கிறேங்க, 15 நாள் ஆனாலும் வெளியே வச்சா கூட கெட்டு போகாது. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.